வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் வந்து என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தமிழுக்காக வந்து நியூ டெஸ்ட் பேட்ச் வந்து ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து தேர்வு ஒன்று தான் வந்து பார்க்க போகிறோம். தேர்வு 1ல் வந்து என்ன பார்க்க போறோம்னா, அலகு 1ல் பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை நியூ அண்டு ஓல்டு புக்கும். நெக்ஸ்ட் வந்து அலகு 7ல் அறநூல்கள் தொடர்பான செய்திகளில் நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400 இதுதான் வந்து தேர்வு ஒன்றா வந்து பார்க்க போகிறோம். 50 கொஷின்ஸ். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்ச ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. இல்லைன்னா வந்து நான் ஆன்சர் வந்து சொல்கிறேன், இப்போ நோட் பண்ணிக்காங்க. இந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துருக்கோம். இதோட பிடிஎஃப்பும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துருக்கோம். விசிட் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், பாசிலை பிரித்தெழுதுக. பாசிலை வந்து எப்படி பிரியும்னு பார்த்தீங்கன்னா, பசுமை பிளஸ் இலை. ஆன்சர் ஏ. செகண்ட் கொஸ்டின், தண்டளிர் பாதம். இச்சொல்லை சரியாக பிரித்திடும் முறையை தேர்வு செய்க. தண்டளிர் பாதம் வந்து எவ்வாறு பிரியும்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. தன்மை பிளஸ் தளிர் பிளஸ் பதம் சொல்லி பிரியும். தேர்ட் கொஸ்டின், கலம்பகம். இச்சொல்லை பிரித்தெழுதுக. ஆன்சர் பி. களம் பிளஸ் பகம். கொஸ்டின் நம்பர் 4, கோயிலப்பா என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. ஆன்சர் சி. கோயில் பிளஸ் அப்பா. கொஸ்டின் நம்பர் 5, பாடறிந்து என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. பாடு பிளஸ் அறிந்து. கொஸ்டின் நம்பர் 6, மட்டுமல்ல என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. மட்டுமல்ல வந்து எப்படி பிரியும்னு பார்த்தீங்கன்னா, மட்டும் பிளஸ் அல்லன்னு சொல்லி பிரியும். ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 7, கண்ணோடாது என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. ஆன்சர் ஏ. கண் பிளஸ் ஓடாது. கொஸ்டின் நம்பர் 8, கசடர என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. ஆன்சர் டி. கசடு பிளஸ் அற, அதுதான் கசடர. ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 9, அக்களத்து என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. இது வந்து எப்படி பிரியும்னு பார்த்தீங்கன்னா, ஆ பிளஸ் களத்து. ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 10, வாசல் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆன்சர் ஏ. வாசல் பிளஸ் எல்லாம். கொஸ்டின் நம்பர் 11, பெற்றொடுத்தோம். பெற்றொடுத்தோம் அது வந்து எப்படி பிரியும்னு பார்த்தீங்கன்னா, பெற்று பிளஸ் எடுத்தோம். ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 12, என்றிருள் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. 12வது பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி. என்று பிளஸ் இருள். கொஸ்டின் நம்பர் 13, மனம் பிளஸ் மகிழ்ச்சி என்ற சொல்லை சேர்த்தெழுதுக. மனம் பிளஸ் மகிழ்ச்சி சேர்த்தெழுதுனா என்ன வார்த்தை கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் ஏ. மனமகிழ்ச்சி. கொஸ்டின் நம்பர் 14, வாசல் எல்லாம் என்ற சொல்லை பிரித்தெழுதுக. ஆன்சர் ஏ. வாசல் பிளஸ் எல்லாம். கொஸ்டின் நம்பர் 15, சிவன் இல்லாமல் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. சிவன் இல்லாமல் இது வந்து எப்படி பிரியும்னு பார்த்தீங்கன்னா, சிவன் பிளஸ் இல்லாமல் சொல்லி பிரியும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. கொஸ்டின் நம்பர் 16, பூட்டும் கதவுகள். இந்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். PCTNBCல ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து நோட் பண்ணிக்காங்க. கொஸ்டின் நம்பர் 16, பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. இது வந்து எப்படி பிரியும்னு பார்த்தீங்கன்னா, பி. பூட்டும் பிளஸ் கதவுகள். ஆன்சர் பி. கொஸ்டின் நம்பர் 17, தோரண மேடை என்னும் சொல்லை சேர்த்தெழுதுக. தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்தெழுதுக.
இது வந்து எப்படி பிரியும் பார்த்தீங்கன்னா தோரணம் பிளஸ் மேடைன்னு சொல்லி பிரியும். ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 18. நீருலையில் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. நீருலையில் என்னும் சொல்லை பிரித்தெழுதுகனா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. நீர் பிளஸ் உலையில் அப்படிதான் வந்து பிரியும். கொஸ்டின் நம்பர் 19. இரண்டல்ல பிரித்தெழுதுக. இது வந்து எப்படி பிரியும் பார்த்தீங்கன்னா 2 பிளஸ் அல்ல. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி. கொஸ்டின் நம்பர் 20. தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் டி. தேர்ந்து பிளஸ் எடுத்து. கொஸ்டின் நம்பர் 21. பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. பெருங்கடல் வந்து எப்படி பிரியும் பார்த்தீங்கன்னா பெருமை பிளஸ் கடல். ஆன்சர் பி. கொஸ்டின் நம்பர் 22. கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. கோட்டோவியம் வந்து எப்படி பிரியும் பார்த்தீங்கன்னா கோடு பிளஸ் ஓவியம் சொல்லி பிரியும். ஆன்சர் வந்து இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி. கொஸ்டின் நம்பர் 23. பசியின்றி என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. ஆன்சர் ஏ. பசி பிளஸ் இன்றி. கொஸ்டின் நம்பர் 24. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் சி. படிப்பு பிளஸ் அறிவு. கொஸ்டின் நம்பர் 25. அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அமுதென்று வந்து எப்படி பிரியும் பார்த்தீங்கன்னா அமுது பிளஸ் என்றுன்னு சொல்லி தான் பிரியும். ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 26. தம்முயிர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் ஏ. தம் பிளஸ் உயிர். கொஸ்டின் நம்பர் 27. நன்றறிதல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் பி. நன்றி பிளஸ் அறிதல். கொஸ்டின் நம்பர் 28. மின்னணு என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. மின்னணு என்னும் சொல்லை பிரித்தெழுதுக வந்து ஆன்சர் ஏ. மின் பிளஸ் அணுன்னு சொல்லி பிரியும். கொஸ்டின் நம்பர் 29. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. இது வந்து எப்படி பிரியும் பார்த்தீங்கன்னா செம்மை பிளஸ் தமிழ். ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 30. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் பி. வெண்மை பிளஸ் குடை. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 31 பாருங்க. சமண முனிவர்களால் பலரால் எழுதப்பட்ட நூல் எது? நாலடியார். கொஸ்டின் நம்பர் 32. வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல். வேளாண் வேலம் வந்து நாலடியார். ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 33. நாலடியார் எத்தனை வெண்பாக்களால் ஆனது? ஆன்சர் பி. 400. கொஸ்டின் நம்பர் 34. நாலடியார் எத்தனை பகுப்புகளை கொண்டது? ஆன்சர் பி. 3. கொஸ்டின் நம்பர் 35. நாலடியார் எந்த நூலுக்கு இணையாக வைத்து போற்றப்படுகிறது? ஆன்சர் ஏ. திருக்குறள். கொஸ்டின் நம்பர் 36 பாருங்க. பொறுத்துக. வைப்புலி. பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா. ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈயில். வாய்க்கும்படி கொடுத்தாலும். திசைனா விச்சை. விசையில விச்சை. கல்வி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. 3, 4, 1, 2. கொஸ்டின் நம்பர் 37. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எது? ஆன்சர் டி. கல்வி. கொஸ்டின் நம்பர் 38. வைப்புலி கேட்படா வாய்த்தீர் கேடில்லை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் பி. வேளாண் வேதம். கொஸ்டின் நம்பர் 39. கல்வியை போல டேஸ் செல்வம் வேறில்லை. ஆன்சர் பி. கேடில்லாத. கொஸ்டின் நம்பர் 40. வாய்த்தீயின் பிரித்தெழுதுக. ஆன்சர் ஏ. வாய்த்தது பிளஸ் ஈயின்.
Question number 41. நான்மணிக்கடிகை பாடியவர் யார்? நான்மணிக்கடிகையை பாடியவர் யார்? ஆன்சர் ஏ. விளம்பி நாகனார். Question number 42. விளம்பி என்பது டேஸ் பெயர். விளம்பி வந்து என்ன பெயர்னு கேக்குறாங்க, அது ஊர் பெயர். ஆன்சர் சி. ஆன்சர் சி, ஊர் பெயர். Question number 43. நாகனார் என்பது என்ன பெயர்னு கேக்குறாங்க. ஆன்சர் ஏ, இயற்பெயர். Question number 44. நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது. ஆன்சர் பி. முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். இதுதான் நான்மணி மாலை. Question number 45. ஜி.யு. போப் நான்மணிக்கடிகை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஜி.யு. போப் வந்து நான்மணிக்கடிகை வந்து எந்த மொழியில் வந்து மொழிபெயர்த்தான்னு சொல்லி கேட்கிறாங்க. ஜி.யு. போப்னு வந்து மேக்சிமம் வந்து ஆங்கிலம் தான். ஆன்சர் சி. Question number 46. பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் டி. மூன்றுரை அரையனார். Question number 47. மூன்றுரை அரையனார் எந்த சமயத்தைச் சேர்ந்தவர்? ஆன்சர் பி. சமணம். Question number 48. பழமொழி 400 டேஸ் நூல்களுள் ஒன்று. ஆன்சர் ஏ. 11 கீழ்கணக்கு. பழமொழி 400 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. Question number 49. மூன்றுரை அரையனார் கிபி டேஸ் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். மூன்றுரை அரையனார் வந்து 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். ஆன்சர் பி. Question number 50. பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் டேஸ் சமயத்தைச் சேர்ந்தவர் என அறிய முடிகிறது. ஆன்சர் பி. சமணம். நண்பர்களே, இப்போ வந்து பிடிஎஃப் மட்டும் வந்து நம்ம பிடிஎஃப் மட்டும் டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து டெலகிராம் சேனல் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். இந்த டெஸ்ட் பேட்சோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees. நீங்கள் பிடிஎஃப் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 30 தேர்வோட பிடிஎஃப் மட்டும் கிடைக்கும். ஆன்சர் அண்டு கொஷினோட பிடிஎஃப் மட்டும் நீங்கள் 100 ரூபா பே பண்ணீங்கன்னா அந்த குரூப்பில் வந்து ஆட் பண்ணிடுவோம். அதே வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இதுலேயே வந்து கூகுள் ஃபார்ம்லேயும் வந்து தேர்வு வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அது வந்து கூகுள் ஃபார்ம் ப்ளஸ் பிடிஎஃப். அது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 149 பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப்பும் கிடைச்சிரும். அது இல்லாமல் வந்து கூகுள் ஃபார்ம் லிங்க்கும் வந்து கிடைச்சிரும். நீங்கள் எப்போனாலும் வந்து அந்த கூகுள் ஃபார்மையும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு முறை தான் எழுத முடியும் இல்லை, அன்லிமிட்டடாக வந்து எழுதிக்கலாம் அந்த எக்ஸாமை. அது வந்து எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டுலாம் வாங்க. நண்பர்களே, நீங்கள் கூகுள் ஃபார்மில் வந்து தேர்வு எழுதும்போது வந்து உங்களுக்கு இப்படி தான் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து வரும். அந்த லிங்க் வந்து கொடுத்துருப்போம், டெலகிராம் சேனலையும் கொடுத்துருப்போம். உங்களுக்கு யூடியூப் சேனலில் வந்து எல்லா இதுக்கும் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 டெஸ்ட் ஆர் 3 டெஸ்ட்டுக்கு வந்து அப்லோட் பண்ணுவோம். அதில் வந்து நீங்கள் கூகுள் ஃபார்ம் நம்ம யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 டெஸ்ட்டுக்கு வந்து அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் தேர்வு வந்து எழுதிக்கலாம். பாருங்க, தேர்வு 1 அலகு 1ல் பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை என்னென்ன டாபிக்னு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் நேம் வந்து டைப் பண்ணிக்காங்க. நாம வந்து 7 செகண்ட் ஜிகேனே வந்து டைப் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து நம்ம வந்து 7 செகண்ட் ஜிகேனே வந்து டைப் பண்றோம். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா தேர்வு 1 பாசிலை பிரித்தெழுதுக. மேலதான் வந்து இந்த கொஸ்டின் ஃபுல்லாவே 50 கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து பார்த்துட்டு வந்தோம். நீங்க வந்து இப்ப கூகுள் ஃபார்ம்ல வந்து நான் ஆன்சர் பண்றதுக்கு வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு நண்பர்கள் வந்து சரியா ஆன்சர் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாசிலை பிரித்தெழுதுக. ஆன்சர் ஏ. பசுமை பிளஸ் இலை. தண்டளிர் பாதம் பிரித்தெழுதுக. சி. தன்மை பிளஸ் தளிர் பிளஸ் பாதம். கலம்பகம் இச்சொல்லை பிரித்தெழுதுக. ஆன்சர் பி. களம் பிளஸ் பகம். கோயிலப்பா என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆன்சர் சி. கோயில் பிளஸ் அப்பா.
பாடறிந்து என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. ஆன்சர் சி. பாடு பிளஸ் அறிந்து. பாடு பிளஸ் அறிந்தது. மட்டுமல்ல என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. ஆன்சர் டி. மட்டும் பிளஸ் அல்ல. கண்ணோடாது என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. ஆன்சர் ஏ. கண் பிளஸ் ஓடாது. கசடற என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. ஆன்சர் டி. கசடு பிளஸ் அற. அக்களத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆ பிளஸ் களத்து. வாசல் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வாசல் பிளஸ் எல்லாம். பெற்றெடுத்தோம் என்னும் சொல்லை பிரித்தெழுதுகனா பெற்று பிளஸ் எடுத்தோம் டி. என்றிருள் என்று பிளஸ் இருள் டி. மனம் பிளஸ் மகிழ்ச்சினா மனமகிழ்ச்சி. ஆன்சர் ஏ. வாசல் எல்லாம் வந்து பிரித்தெழுதுகனா வாசல் பிளஸ் எல்லாம் ஏ. சிவன் இல்லாமல் சிவன் பிளஸ் இல்லாமல். பூட்டும் கதவுகள் பூட்டும் பிளஸ் கதவுகள். தோரணம் மேடை தோரணம் பிளஸ் மேடை. நீருலையில் நீர் பிளஸ் உலையில். இரண்டல்ல இரண்டு பிளஸ் அல்ல. தேர்ந்தெடுத்தது தேர்ந்து பிளஸ் எடுத்து. தேர்ந்தெடுத்துனா தேர்ந்து பிளஸ் எடுத்து. பெருங்கடல் வந்து பெருமை பிளஸ் கடல். கோட்டோவியம் கோடு பிளஸ் ஓவியம். பசியின்றி வந்து பசி பிளஸ் இன்றி. படிப்பறிவு பார்த்தீங்கன்னா படிப்பு பிளஸ் அறிவு. அமுதென்று என்னும் சொல்லை பார்த்தீங்கன்னா அமுது பிளஸ் என்று. தம் உயிர் வந்து பார்த்தீங்கன்னா தம் பிளஸ் உயிர். நன்றறிதல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்றி பிளஸ் அறிதல். மின்னணு மின் பிளஸ் அணு. செந்தமிழ் பார்த்தீங்கன்னா செம்மை பிளஸ் தமிழ். வெண்குடை வந்து வெண்மை பிளஸ் குடை. சமணமுனிவரால் பலரால் எழுதப்பட்ட நூல் பார்த்தீங்கன்னா நாலடியார். வேளாண்மை வேதம் வந்து நாலடியார். நாலடியார் எத்தனை வெண்பாக்கள் 400. நாலடியார் எத்தனை பகுப்புகளை கொண்டதுன்னா 3. நாலடியார் எந்த நூலுக்கு இணையாக வைத்து போற்றப்படுதுன்னா திருக்குறள். பொறுத்துக வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதோட ஆன்சர் வந்து என்னன்னா வைப்பொலினா பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படானா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈல்னா வாய்க்கும்படி கொடுத்தாலும். விச்சைனா கல்வி. ஆன்சர் சி. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எது? கல்வி. வைப்பொலி கேட்படா வாய்த்தீர் கேடில்லை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்னா வேளாண் வேதம். கல்வியை போல் டேஷ் செல்வம் வேறில்லை கேடில்லாத. வாய்த்தீயின் வந்து வாய்த்து பிளஸ் ஈயின். நான்மணிக்கடியை பாடியவர் யார்? மூன்றுரை அரையனார். விளம்பி என்பதன் பொருள் ஊர் பெயர். நாகனார்னா இயற்பெயர். நான்மணி மாலை வந்து முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். ஜி.யு. போப் நான்மணிக்கடியை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஆங்கிலம். பழமொழி 400னா மூன்றுரை அரையனார். மூன்றுரை அரையனார் எந்த சமயத்தை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா சமணம். பழமொழி 400 டேஷ் நூல்கள் 1 11 கீழ்கணக்கு. மூன்றுரை அரையனார் டேஷ் நூற்றாண்டை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா 4ஆம் நூற்றாண்டு. பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் டேஷ் சமயத்தை சேர்ந்தவர் என அறிய முடிகிறது. இதுதான் லாஸ்ட் கொஸ்டின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி சமணம். இப்போ இதால வந்து 50 கொஸ்டினுக்குமே நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். இது வந்து ஏன்னா மேலே வந்து ஃபர்ஸ்டே வந்து 50 கொஸ்டின் பொறுமையாக பார்த்துட்டு வந்தனால வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா
பாருங்க, தேர்வு 1 நீங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டீங்க. வியூ ஸ்கோர் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்கோர் வந்து வந்துடும். 50க்கு வந்து எவ்வளவு ஸ்கோர்னு வந்துடும். 50க்கு 49. ஏதோ ஒன்று வந்து தப்பா போட்டிருக்கும். என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நான்மணிக்கடியை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார். நம்ம வந்து 3 வரை இறையனார் போட்டுட்டோம். இது வந்து தப்பா, இது வந்து அந்த பிடிஎஃப் வந்து பார்க்கக்குள்ள வந்து சரியா போட்டோம். வேகமாக வந்து பார்த்துட்டு வரக்குள்ள வந்து 3 வரை இறையனார் போட்டோம். இது வந்து கீழே கொடுத்துருக்காங்க கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிட்டு ஆன்சர் ஏ விளம்பி நாகனார். இது மாதிரி வந்து நீங்கள் பொறுமையாக வந்து போட்டு வாங்க. மேக்ஸிமம் நம்ம இது மாதிரி ஃபாஸ்ட்டாக போட்டதுனால தான் வந்து இது ஒரு மிஸ் பண்ணிட்டோம், தப்பாக போட்டிருக்கோம். மற்றபடி வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்கோர்னு சொல்லிட்டு நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். 50க்கு வந்து 49. இது மாதிரி தான் வந்து 30 தேர்வு வந்து கூகுள் ஃபார்ம்லையும் கனெக்ட் பண்ணுறோம். கூகுள் ஃபார்மோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 149 வந்து பே பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஎன்பிசி நியூ சிலபஸ் வைஸில் உங்களுக்கு நோட்ஸ் தேவைப்பட்டால் 349 வந்து பே பண்ணிங்கன்னா அழகு 1லேருந்து அழகு 7 வரைக்குமே வந்து நியூவாக வந்து நம்ம ஓனா நியூ புக், ஓல்டு புக் அண்ட் சிறப்பு தமிழ் டாபிக் வைஸில் எங்கெங்க கவர் ஆகுதோ எல்லாமே எடுத்திருக்கோம். அவுட் ஆஃப் சோர்ஸும் எடுத்திருக்கோம். நீங்கள் வந்து 349 பே பண்ணிவிட்டு பிடிஎஃப், கூகுள் ஃபார்ம் லிங்க் அண்டு நோட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் வந்து இது மாதிரி வந்து பார்த்துட்டு வர மாட்டோம். வீடியோஸ் மட்டும் வந்து பார்த்துட்டு வரலாம். தேர்வு 2னா ஃபர்ஸ்ட் வந்து பிடிஎஃப் வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு வரேன், பார்த்துட்டு வாங்க. இதோட கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், விசிட் பண்ணி பாருங்க. நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. நம்ம சேனலில் வந்து நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது வந்து ஒரு பெய்டு டெஸ்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து மேக்ஸிமம் அப்லோட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் ஷெடியூல் வந்து கொஷின்ஸ் வந்து எடுக்கிறதுனால, கொஷின்ஸ் அந்த மெட்டீரியல்லாம் எடுக்கிறதுனால வந்து கொஞ்சம் வீடியோ அப்லோட் பண்ண டைம் இல்லை. இப்போ வந்து நம்ம கொஷின்ஸ் வந்து எடுக்கிறதுனால வந்து கொஞ்சம் வந்து நம்ம கொஷின் ஆன்சர்ஸ் அந்த மெட்டீரியல் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு வரதுனால வந்து கொஞ்சம் டைம் இல்லை. யூடியூப்ல வந்து வீடியோ பண்ண வந்து டிலே ஆகும். நீங்கள் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. மேக்ஸிமம் வந்து 1 வீக் ஒன்ஸ் வந்து நம்ம கம்பல்சரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம் யூடியூப் சேனலில். மேக்ஸிமம் இந்த வீடியோ வந்து டெஸ்ட் பேட்ச் ஃபுல்லாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.